அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். 2024 ஒரு எக்ஸாமில் கேட்ட கொஷின் பேப்பரோட ஜிஎஸ் மட்டும் நம்ம இதில் பார்க்குறோம். சரியா? ஃபஸ்ட்டு வந்து கிழக்கிந்திய அசோசியேஷன் அப்படின்றது உருவான வருஷம் பொறுத்துக்க கேட்டிருக்காங்க. கிழக்கிந்திய அசோசியேஷன் உருவானது எப்போன்னா 1866. அடுத்ததாக சென்னை வாசிகள் சங்கம் எப்போ ஆரம்பிச்சிருப்பாங்க? 1852 வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. கஜ்லு லட்சுமி நரசு பிப்ரவரி மாதம் 26 ஆரம்பிச்சிருப்பாங்க. ஓகேவா? அடுத்தது சென்னை மகாஜன சங்கம் இது எப்போ ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படின்னா 1884 வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆனந்தாச்சார்லு ரங்கையா இவங்கெல்லாம் இருந்திருப்பாங்க. சரியா? அடுத்தது இந்திய தேசிய காங்கிரஸ் 1885 ஏஓ ஹியூம் தலைமையில் ஆரம்பிச்சிருப்பாங்க. சரி, அடுத்த கொஸ்டின், சுபாஷ் சந்திர போஸ் டேஷ் என்பதை பொது உடைமை கட்சியாக மாற்றினார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? சாம்வாதி சங்கம் அப்படின்றதான் வந்து அவர் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா சோஷியலிஸ்ட் பார்ட்டி அப்படின்னு சொல்லி மாற்றிருப்பார். ஓகேவா? அப்போ சாம்வாதி சங்கம் அப்படின்றது தான் வந்து சுபாஷ் சந்திர போஸ் வந்து பொது உடைமை கட்சியாக மாற்றிருக்காரு. அடுத்த கொஸ்டின், பின்வரும் காரணங்களுக்காக 1942 ஆகஸ்ட் 8 காங்கிரஸ் வெள்ளையனே வெளியேறு தீர்மானத்தை இயற்றியது அப்படின்னு சொல்லி கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்போது வெள்ளையனே வெளியேறு தீர்மானம் இயற்றப்பட்டது எங்கோ அப்படின்னா 1942 ஆகஸ்ட் 8 பம்பாயில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா தீர்மானம் நிறைவேற்றியிருப்பாங்க. அதுக்கான காரணங்கள் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு காரணம் சோவியத் குழுவோட தோல்வி, கிரிப்ஸ் தூதுக்குழுவோட தோல்வி. கிரிப்ஸ் தூதுக்குழு பார்த்தீங்கன்னா அதே 1942 வந்து வந்திருப்பாங்க. அவங்களோட தோல்வி வந்து ஃபஸ்ட்டு காரணம். அதுக்கு அடுத்தது ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவை நோக்கி ஜப்பானிய படைகள் புறப்பட்டதால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் வந்து கரெக்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஜப்பானில் வந்து உலகப்போர் நடக்கும்போது ஜப்பானோட படைகள் வந்து ஆங்கிலேயர் இங்கே இருக்காங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இந்தியாவை வந்து தாக்க வர்றாங்க. ஓகேவா? அப்போது எவனோ ஒருத்தனுக்காக நம்ம வந்து கஷ்டப்படக்கூடாது அப்படின்றதுனால நீ இங்கேருந்து ஃபஸ்ட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லி வெள்ளையனே வெளியேறு அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அடுத்ததா ஜின்னாவோட கோரிக்கை அப்படின்னு சொன்னது மட்டும் தப்பு. ஆங்கிலேயர்கள் இந்தியாவில் விடுதலை கோரிக்கையை ஏற்றுக்கொள்ள கட்டாயப்படுத்துறதுக்காக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் வந்து கரெக்ட். சரி, ஆங்கிலேயர்களை வந்து அவங்க வந்து இக்கட்டான சூழ்நிலையில் இருக்காங்க இல்லையா, அந்த டைம் வந்து நம்மளுக்கு சாதகமாக நம்ம யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக போர் நடக்கும்போதே வந்து நீ கிளம்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து வெள்ளையனே வெளியேறு தீர்மானத்தை வந்து கொண்டு வந்ததுக்கான முக்கியமான காரணம் கிரிப்ஸ் தூதுக்குழுவோட தோல்வி, ஜப்பானிய படைகள் இந்தியாவுக்கு வர்றது, இந்தியாவோட விடுதலையை வந்து ஏற்றுக்கணும்னு சொல்லி கட்டாயப்படுத்துறதுக்கு. ஓகேவா? இதில் ஜின்னாவோட கோரிக்கைன்னு ஒன்றும் கிடையாது. சோவியத் யூனியனை நம்ம ஆதரிக்கலாம் இல்லை. சரியா? அடுத்த கொஸ்டின், மேக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மேக்ஸ் வந்து ஸ்கிப் பண்ணிடலாம் நம்ம. அடுத்தது, டேஷ் மாநிலம் அரசு பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவும் மதிய உணவும் வழங்குகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்மளோட தமிழ்நாட்டில் தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அரசு பள்ளி மாணவர்களுக்கு 1 to 5th வரைக்கும் இருக்கவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து காலை உணவு வந்து கொடுக்குறோம் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. மதிய உணவும் நம்ம எப்பயிலேருந்து கொடுக்குறோம். சரி, அதனால் தமிழ்நாடு. அடுத்து, தமிழ்நாடு சட்டமன்றத்தில் பட்டியல் சாதியினர் மற்றும் பட்டியல் பழங்குடியின மக்களுக்கான இடங்களின் எண்ணிக்கை அப்படின்னு கேட்டிருக்காங்க. தமிழ்நாடோட சட்டமன்றத்தில் மொத்தம் 243 இடங்கள் இருக்குது அப்படின்னு தெரியும். அந்த 243 இடங்களில் ஷெட்யூல் கேஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 44 சீட் வந்து கொடுக்குறாங்க. ஷெட்யூல் ட்ரைப்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 சீட் வந்து கொடுக்குறாங்க. சரியா? அடுத்ததா, ஏற்றுமதி தயாரிப்பு குறியீடு 2020 படி தமிழ்நாட்டில் ஏற்றுமதி மேம்பாட்டு கொள்கைக்கு ஒரு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழிற்சாலைகளுக்கான துறைவாரி ஏற்றுமதி திட்டங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஏற்றுமதி தயாரிப்பு குறியீடு 2020 அப்படின்னு ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அதில் தமிழ்நாட்டோட ஏற்றுமதி மேம்பாட்டு கொள்கைக்கு முக்கியமான ஒரு எக்ஸாம்பிளாக எதை சொல்கிறோம் அப்படின்னா ஒரு தொழிற்சாலைக்கும் துறைவாரியான ஏற்றுமதி திட்டங்கள் வந்து செயல்படுத்துகிறாங்க. சரியா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள், மஞ்சள் எங்கே இருக்கும் அப்படின்னா நம்மளுக்கு ஈரோடு. வீணை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தஞ்சாவூரில் தான் வீணைகள் முக்கியமாக இருக்குது, ஜிஐ டேக் வாங்கினது. மலை பூண்டு அப்படின்னா கோடைக்கானல். கண்டாங்கி சேலை வந்து காரைக்குடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போ மஞ்சள்னா ஈரோடு, வீணை தஞ்சாவூர், மலை பூண்டு கோடைக்கானல், கண்டாங்கி சேலைக்கு காரைக்குடியில் ஜிஐ டேக் வாங்கியிருக்காங்க. அடுத்தது, ஐபிஓபி திட்டமானது
வயதானவர்களுக்கு பின் வருவனவற்றை கொடுத்து தரத்தை மேம்படுத்துவது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐபிஓபி திட்டத்தில் வயதானவர்களுக்கு என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா தங்குமிடம் மற்றும் மருத்துவ பராமரிப்பு அதை கொடுத்து அவங்கள வந்து மேம்படுத்துறதுக்காக கொண்டு வந்த திட்டம் தான் வந்து ஐபிஓபி அப்படின்ற திட்டம். சரியா? இதில் இந்த ஐபிஓபி அப்படின்றது என்னென்னா இன்டகிரேட்டட் ப்ரோக்ராம் ஆஃப் ஓல்டர் பீப்புள் அப்படின்னு சாரி இன்டகிரேட்டட் ப்ரோக்ராம் ஃபார் ஓல்டர் பீப்புள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஒரு ஸ்கீம். சரியா? அடுத்தது தமிழ்நாட்டில் முதல் மகளிர் சபை கூட்டம் எங்கே நடந்துச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க. தமிழ்நாடு ஃபஸ்ட்டு உமன் கவுன்சில் மீட்டிங் எங்கே நடந்துச்சு அப்படின்னா 2014 ஜனவரி 12 நடந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டோட முதல் மகளிர் சபை கூட்டம் 2014 ஜனவரி 12 நடந்துச்சான். அடுத்தது சங்கொலியின் ஆசிரியர் நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனார் கொடுத்துருக்காங்க. அதாவது நாமக்கல் கவிஞர் எழுதின ஒரு பாட்டு தான் வந்து சங்கொலி. அது வந்து கரெக்டு. இவர் பாரதியாரின் பாடல்களை தொகுத்தவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து தப்பு. பாரதியின் பாடல்களை தொகுத்தவர்னு நம்மளுக்கு பாரலி சூழ்நிலையப்பர் வந்து சொல்லியிருப்பாங்க. சரியா? அடுத்த கொஸ்டின், அரசியலில் கேலி சித்திரங்கள் வெளியிட்ட முதல் செய்தித்தாள் எது அப்படின்னா இந்தியா. அதை வெளியிட்டது யாரு அப்படின்னா பாரதியார். சரியா? அடுத்த கொஸ்டின், தேவபாடையின் இக்கதை செய்தவர் மூவர் என கம்பரின் கூற்றுப்படி யாரு? தேவபாடையின் இக்கதை செய்தவர் மூவர் அப்படின்னு கம்பர் சொல்லியிருக்காரு. அந்த 3 பேர் யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ராமாயணம் செய்த மூவர் வந்து வால்மீகி, வசிஷ்டர், போதனார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ராமாயணத்தை எழுதினவங்க யார் யார் அப்படின்னா வால்மீகி, வசிஷ்டர், போதாயனார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வசிஷ்டர் எழுதினது வசிஷ்ட ராமாயணம், போதையனார் செய்தது போதையன ராமாயணம், வியாசரும் ஒரு ராமாயணம் எழுதியிருக்காரு. அது அத்தியாத்ம ராமாயணம் அப்படின்னு சொல்கிறாங்களாம். எல்லாமே கரெக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? யூனிட் 8லேருந்து கேட்டிருக்காங்க. தேவபாடையின் இக்கதை செய்தவர் மூவர் அப்படின்னு கம்பர் வந்து சொல்லியிருக்காரு. கம்பர் வந்து கம்பராமாயணத்தை எழுதும்போது 3 பேர் வந்து இதுக்கு முன்னாடி கம்பராமாயணத்தை எழுதியிருக்காங்க அப்படின்னு அவர் 3 பேரை சொல்லியிருக்காரு. அந்த 3 பேர் யாரு அப்படின்னா வால்மீகி, வசிஷ்டர், போதாயனர். ஓகேவா? வசிஷ்டர் எழுதினது வசிஷ்ட ராமாயணம், போதையனர் செய்தது போதாயன ராமாயணம், வியாசரும் ஒரு ராமாயணம் எழுதினார். அது அத்தியாத்ம ராமாயணம்னு சொல்றாங்களாம். சரியா? அடுத்தது டாக்டர் அன்னிபெசன்ட் அம்மையார் அவர்கள் தியோசபிக்கல் சொசைட்டியில் இணைந்தார். இதில் தியோசபி என்பதன் பொருள் யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. தியோசபி அப்படின்றது தெய்வீக உரிமை அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? தியோசபி அப்படின்னா என்னது? தெய்வீக உரிமை. அடுத்தது, நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவே மிகும் என்ற குறள் எந்த அதிகாரத்தில் இருக்கு அப்படின்னா ஊழ் அப்படின்ற அதிகாரத்தில் இருக்கு. ஊழ் அப்படின்னா விதி அப்படின்னு அர்த்தம். நம்மளுக்கு ஒரு சிக்கலான சுச்சுவேஷன் வருது அப்படின்னா அந்த டைம்ல நம்மளோட காமன் சென்ஸை யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த இடத்துல இருந்து வெளியேறுவோம் டக்குன்னு. அந்த டைம்ல வந்து நம்ம எவ்வளோதான் அறிவாளியாக இருந்தாலும் சரி, நம்மளோட சிந்தனை எப்படி இருக்கு அப்படின்றது நம்மளோட விதி தான் முடிவு பண்ணும் அப்படின்னு இந்த குறள் வந்து சொல்லியிருக்காரு. சரியா? நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவே மிகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது, முதலமைச்சர் சுப்பராயன் தலைமையில 3வது முறையா நீதி கட்சி ஆட்சி அமைச்சாங்க இல்லையா? அப்போ சுதந்திர அமைச்சரவையில் இடம்பெற்ற முதல் பெண் சபாநாயகர் யாருன்னு கேட்டிருக்காங்க. டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார். 1923 வந்து சுயராஜ்ய கட்சி வந்து அவங்களோட கட்சி ஆரம்பிச்சிருப்பாங்க ஜனவரி 1 அவங்க வந்து அதுக்கு அடுத்த எலெக்ஷனில் 26 வந்து போட்டி போடுவாங்க. போட்டி போடும்போது அவங்க தான் ஜெயிப்பாங்க. ஆனால் அவங்க வந்து ஆட்சி அமைக்க மறுத்துட்டு சுப்பராயன் அப்படின்ற சுயேட்சை வேட்பாளரை வந்து நியமிப்பாங்க முதலமைச்சராக. அந்த ஒரு அமைச்சரவையில் தான் நம்மளுக்கு யார் இருப்பாங்க அப்படின்னா முதல் பெண் சபாநாயகராக வந்து டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் இருந்திருக்காங்க. சரியா? அடுத்தது, ஹுமாயூன் மிக கொடூரமான பாமினி சுல்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2வது கூற்று, பதவியேற்புக்கு முன் சகோதர சண்டை ஏற்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டுமே கரெக்ட். ஹுமாயூன் அவருக்கு முன்னாடி வரும்பொழுது என்ன பண்ணாரு அப்படின்னா அவங்களோட அண்ணனை வந்து என்ன பண்ணாரு அப்படின்னா சண்டை போட்டு வாரிசு உரிமை போரில் தான் ஜெயிச்சு வந்திருப்பாரு. அடுத்தது, குப்தர் காலத்தில் இருந்த கணிதவியல் வானியலாளராக சிறந்து விளங்கியவர் யாரு அப்படின்னா வானம் அப்படின்னாலே நம்மளுக்கு ஆரியப்பட்டர் எழுதணும். ஆரியப்பட்டர் வந்து சொல்லணும். சரியா? சூரிய சித்தாந்தா அப்படின்ற புக்கெல்லாம் எழுதியிருப்பாரு ஆரியப்பட்டர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. பின் வருணவற்றுள் எது சரியாக பொருந்தவில்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சின் அப்படின்ற ஹார்மோன் வந்து நுனி ஆதிக்கத்துக்கு இருக்கிறது கரெக்டு. ஜிப்ரலின் அப்படின்றது அமைலை செயல்பாடு அதிகரிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் கரெக்டாக இருக்குது. எத்திலின் வந்து பழங்களை பழுக்க வைக்கும். அதுவும் கரெக்டு. சைட்டோகைனின் அப்படின்றது முதிர்ச்சியை ஊக்குவிக்கிறது அப்படின்னு சொன்னது மட்டும் தப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா?
சைட்டோகைனின் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல் பகுப்புக்கு வந்து ஊக்குவிக்குது, முதிர்ச்சியை ஊக்குவிக்கலை, செல் பகுப்பை வந்து ஊக்குவிக்குது. அடுத்தது பின் வருணவற்றுள் தவறான விரிவாக்கம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இஸ்ரோ வந்து இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம், இங்கிலீஷில் நம்ம பார்க்கலாம். இஸ்ரோ வந்து இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன், அது வந்து கரெக்டு. அடுத்தது CSIR கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச், அதுவும் கரெக்டு. யுனெஸ்கோ யுனைடெட் நேஷனல் எஜுகேஷனல் சயின்டிஃபிக் அண்ட் கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன், அதுவும் கரெக்டு. SCRT அப்படின்றது ஸ்டேட் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷனல் ரிசர்ச் அண்டு ட்ரைனிங் அப்படின்னு வரணும், இங்கே டீச்சிங் அப்படின்னு கொடுத்ததுனால தப்பு. சரியா, ஸ்டேட் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷனல் ரிசர்ச் அண்டு ட்ரைனிங். சரியா, SCRTக்கு. அடுத்தது ட்ரெப்லான் டேஷில் இருந்து தயாரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ட்ரெப்லான் வந்து நம்மளுக்கு பேராக்ளோரோ பென்சோ டைஃப்ளூரைடு அப்படின்றதுலேருந்து தயாரிக்கப்படுது. சரியா, பி-குளோரோ பென்சோ ட்ரைஃப்ளூரைடு அப்படின்றது தான் ட்ரெஃப்லான் அப்படின்றது தயாரிக்கிறாங்க. அடுத்தது குளிர்சாதன பெட்டியில் வைக்கும்போது ஏன் பிஸ்கட் மொறுமொறுப்பு தன்மை மாறாமல் இருக்கிறது அப்படின்னு கேட்டால் அங்கே வந்து ஈரப்பதம் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுனால தான். சரியா, குளிர்சாதன பெட்டியில் வைக்கும்போது பிஸ்கட்டோட மொறுமொறுப்பு தன்மை மாறாமல் இருக்கிறதுக்கு காரணம் அங்கே ஈரப்பதம் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால. அடுத்தது இந்தியாவில் மாவட்ட அளவில் ஏற்றுமதியை ஊக்குவிக்க மாவட்ட அளவில் ஏற்றுமதி வளர்ச்சி குழுக்கள் அமைக்கப்பட்ட நிலையில் இதனை அமைக்காத இந்திய மாநிலம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மாவட்ட அளவில் ஏற்றுமதியை உருவாக்குறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஸ்டேட்லேயுமே வந்து ஏற்றுமதி வளர்ச்சி குழுக்களை உருவாக்குனாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டில். இதை அமைக்காத ஒரே ஒரு இந்திய மாநிலம் எது அப்படின்னா மேற்கு வங்காளம் தான். சரியா, அடுத்த கொஸ்டின் தலக்காற்றுக்கள் அதுக்கு வீசுகின்ற இடம் வந்து கேட்டிருக்காங்க. சரியா, அப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா சின்னூக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராக்கி மலையில் உருவாகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சின்னூக் வந்து ராக்கி மலையில் வீசுகிற காற்று. அடுத்து ஹர்மாட்டன் அப்படின்றது மத்திய ஆப்பிரிக்கா, காரபூரன் அப்படின்றது மத்திய ஆசியா, லூ வந்து இந்தியா மற்றும் பாகிஸ்தான். சரியா, நம்மளுக்கு நல்லாவே தெரியும் லூ காற்று அப்படின்றது இந்தியா பாகிஸ்தானில் உருவாகுதுன்னு. சின்னூக் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ராக்கி மலை, ஹர்மாட்டன் அப்படின்றது மத்திய ஆசியா, காரபூரன் அப்படின்றது ஹர்மாட்டன் வந்து மத்திய ஆப்பிரிக்கா, காரபூரன் வந்து மத்திய ஆசியா. இது வந்து கண்டிப்பாக கொஸ்டின் வந்து எதிர்பார்க்கலாம். சர்வதேச அளவில் மக்கள் நலம் அவசரம் கருதி உலக சுகாதாரம் நிறுவனம் அறிவித்த நோயின் பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு முன்னாடியே பார்த்தோம், மங்கி பாக்ஸ் தான் அந்த மாதிரி வந்துச்சு. ஓகேவா, சர்வதேச அளவில் மக்களோட நல அவசரம் கருதி உலக சுகாதார நிறுவனம் அறிவித்த நோயின் பெயர் குரங்கு அம்மைன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது இயற்கை காரத்தன்மையின் முக்கிய ஆதாரங்கள் பாறைகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் என்னெல்லாம் முக்கியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இயற்கையில் பேசிசிட்டி அப்படின்றது பாறைகளில் தான் கிடைக்குது. அதுக்கு முக்கியமாக நம்மளுக்கு கார்பனேட், பைகார்பனேட்டு, ஹைட்ராக்சைடு தான் பாறைகளில் முக்கியமாக இருக்கிறது. சரியா, கார்பனேட்டு, பைகார்பனேட்டு, ஹைட்ராக்சைட்ஸு இருக்குது. அடுத்தது கீழே கொடுக்கப்பட்டுள்ள மாநிலங்களுக்கு இடையிலான நதிநீர் பிரச்சனைகள் அதன் தொடர்புடைய மாநிலங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் நம்மளுக்கு நல்லாவே தெரியும் காவிரி நதி அப்படின்னாலே நம்மளுக்கு கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு அப்படின்னு வரும். அடுத்ததா கிருஷ்ணா நதி அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்மளுக்கு என்ன வருது அப்படின்னா மகாராஷ்டிரா, கர்நாடகா, ஆந்திர பிரதேசம். கிருஷ்ணா வந்து மகாராஷ்டிரா, கர்நாடகம், ஆந்திர பிரதேசம். யமுனை நதி மேலே இருக்குது, அப்போனா ஒரு உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ஹிமாச்சல் பிரதேசம் வருது. நர்மதா வந்து பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான் வருது. சரியா, அடுத்த கொஸ்டின் மன்சப்தாரி முறையை அறிமுகப்படுத்தியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. அக்பர். சரியா, அடுத்தது பதவியோட பெயர், அவங்களோட பணிகள் வந்து கேட்டிருக்காங்க. சரியா, காசியுல் குசத் அப்படின்றது என்ன பணி அப்படின்னா தலைமை நீதிபதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காசியுல் குசந்த் அப்படின்றது தலைமை நீதிபதி. முகத்தம் அப்படின்றது கிராம தலைவர். சரியா, முகத்தம் அப்படின்னா கிராம தலைவர். முப்தி அப்படின்னா சட்ட விளக்குனர். அமீர் ஐ தத் அப்படின்றது நகர தலைமை குற்றவியல் நடுவர். சரியா, அப்போ காசியுல் குசத் அப்படின்றது யாரு? தலைமை நீதிபதி. முகத்தம் அப்படின்றது கிராம தலைவர். முப்தி அப்படின்னா சட்ட விளக்குனர். அமீர் ஐ தத் அப்படின்னா நகர தலைமை குற்றவியல் நடுவர். அடுத்த கொஸ்டின் காரணம் கூற்று பாருங்க. அலாவுதீன் மங்கோலியர்களுக்கு எதிராக ஜாபர்கான் மற்றும் உலுக்கானை அனுப்பினார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது வந்து கரெக்டு. மங்கோலியர்கள் தோற்கடிக்கப்பட்டனர் மற்றும் ஜாபர்கான் மங்கோலியரின் ஆட்சியாளராக நியமிக்கப்பட்டார்.
இதுவும் வந்து கரெக்டு. ஆனால் வந்து ரெண்டுமே சரியான விளக்கம் இல்லை அப்படின்னு சொல்லி கீழே வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, அலாவுதீன் மங்கோலியர்களுக்கு எதிராக ஜாபர் கான் மற்றும் உலுக் கானை அனுப்புனார். மங்கோலியர்களை தோற்கடிச்சிட்டாங்க. ஜாபர் கான் வந்து மங்கோலியர்களின் ஆட்சியாளராக நியமிக்கப்பட்டாருன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் கூற்று சரியான விளக்கம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க, பார்த்துக்கோங்க. அடுத்தது, தங்கள் சுயசரிதை எழுதிய 2 முகலாய பேரரசுகள். நம்மளுக்கு தெரியும், பாபர் எழுந்து துசிக்கி பாபரி, ஜஹாங்கீர் எழுந்து துசிக்கி ஜஹாங்கரி. 2 பேருமே அவங்கவுங்க தனியாக எழுதிக்கிட்டாங்க. அப்போ 2 பேரும் பாபர், ஜஹாங்கீர். அடுத்தது, முகமது கவான் ஒரு மதரசாவை நிறுவி அதில் 3000 கையெழுத்து நூல்களை வைத்திருந்த இடம் எது அப்படின்னா பிடார். சரியா, இது கொஸ்டின் வந்து முக்கியமான கொஸ்டின். முகமது கவான் வந்து ஒரு மதரசாவை நிறுவி அதில் 3000 கையெழுத்து பிரதிகளை வச்சுருந்தாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த இடம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா பிடாரில் வந்து இருக்குது. அடுத்த கொஸ்டின், கிராம பெண்களை மேம்படுத்துவதற்காக மகளிர் திட்டத்தின் 4 முக்கிய கூறுகள் என்ன இருக்கும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு சமூகம், அடுத்ததாக வந்து அரசியல், பொருளாதாரம், கல்வி. இது 4 இருந்துச்சுன்னா தான் அந்த பெண்களை வந்து மேம்படுத்த முடியும். சமூகம், அரசியல், பொருளாதாரம், கல்வி. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் குடியுரிமை அப்படின்றது எங்கே இருக்குது அப்படின்னா 5லேருந்து 11 வரைக்கும் பகுதி 2ல் வந்து இருக்குது. சரி, ஆர்டிகல் 5 to 11. இந்திய அரசியலமைப்பின் உறுப்பு 12 கீழ் அரசு என்ற சொல் எவற்றை உள்ளடக்கியது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்திய அரசு மற்றும் அதன் நாடாளுமன்றம், மாநில அரசு அதன் சட்டமன்றம், அனைத்து வட்டார அதிகாரிகள், இந்திய அரசின் நிலப்பகுதியில் அமைந்துள்ள அதன் கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள அனைத்து வட்டார அல்லது இதர அதிகார குழுக்கள் எல்லாமே சேர்ந்தது தான் வந்து நம்மளோட இந்திய அரசு. அடுத்த கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை உரிமைகள் குறித்த சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு குடிமகன் விரும்பினால் தனக்கான அடிப்படை உரிமைகளை தள்ளுபடி செய்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து தப்பு. சரியா, உச்சநீதிமன்றம் நினைத்தால் அடிப்படை உரிமைகளை இடைநிறுத்தம் செய்ய முடியும். இதுவும் தப்பு. குடியரசுத் தலைவர் நினைச்சா மட்டும்தான் பண்ண முடியும். அடுத்தது, ஒரு குடிமகன் தனக்கான அடிப்படை உரிமைகளை தள்ளுபடி செய்து கொள்ள முடியாது. அது வந்து கரெக்டு. நீதி புனராய்வின் அடித்தளமே நம்மளோட அடிப்படை உரிமைகள் தான் அப்படின்றதும் கரெக்டு. அப்போ ஆன்சர் 3, 4 கரெக்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது, பற்றாக்குறை நிதியாக்கத்தின் முதன்மை நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. டெபிசிட் ஃபைனான்ஸோட முதன்மையான நோக்கமே என்னன்னா பொருளாதார முன்னேற்றம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, அடுத்ததா, தானியங்கி தொழில்நுட்பத்தினை தொழிற்சாலைகளில் பயன்படுத்தப்படும் போது ஏற்படும் வேலையின்மைக்கு என்ன பெயர் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்ட்ரக்சரல் அன்எம்ப்ளாய்மெண்ட், அதாவது கட்டமைப்பு வேலையின்மை. அதாவது ஒரு வேலையோட கட்டமைப்பு மாறுது மிஷின்ஸ்லாம் கொண்டு வரதுனால, அதனால் கட்டமைப்பு வேலையின்மைன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த கொஸ்டின், இந்திய அரசாங்கத்தின் வரவு செலவு திட்டத்தில் முன்வைக்கப்பட்ட வரிசையில் பின்வருவனவற்றை ஒழுங்கமைக்கவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வரவின வருவாய், அடுத்ததா மூலதன வருவாய், அடுத்ததா மொத்த வருவாய், அடுத்ததா மொத்த செலவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, இந்தியாவோட அரசாங்கத்தோட வரவு செலவு திட்டத்தில் இந்த வரிசையில் தான் வந்து ஒழுங்குபடுத்தியிருக்காங்களாம். வச்சுக்கா, ஃபஸ்ட்டு வந்து வரவின வருவாய், மூலதன வருவாய், மொத்த வருவாய், மொத்த செலவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த கொஸ்டின், பிரபலமான முதன்மையான செல்வாக்கு மிக்க நாளிதழான சர்ச் லைட் பிரசுரிக்கப்பட்ட இடம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சர்ச் லைட் அப்படின்ற இதழ் வந்து பாட்னாலேருந்து வெளியிட்டவங்களாம். சரியா, சர்ச் லைட் வந்து பாட்னா. அடுத்த கொஸ்டின், பின்வரும் 10 அடிப்படையில் மட்டுமே இருக்க வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க கொஷினை. தென்னிந்தியாவில் மேற்கு கோதாவரி மாவட்டத்தில் உள்ள பீமாவரம் இயக்கத்தின் புயல் மையமாக இருந்தது. கொல்லங்கோட்டில் ஊர்வலமாக சென்ற மாணவர்கள் தங்கள் சட்டை பொத்தானை கழற்றி காவல்துறையின் தோட்டாக்கள் நிறைந்த துப்பாக்கிகளுக்கு மார்பை காட்டினர். தமிழ்நாட்டில் உள்ள புகழ்பெற்ற பக்கிங்ஹாம் மற்றும் மெட்ராஸிலும் உள்ள கர்நாடக ஆலைகள் உட்பட கிட்டத்தட்ட அனைத்து ஆலைகளும் வேலை நிறுத்தம் செய்தன. கோயம்புத்தூரில் உள்ள இராணுவ விமான நிலையமும் முற்றிலும் எரித்து நாசமாக்கப்பட்டது. பின்வரும் எந்த இயக்கம் இந்த 10க்கு மிகவும் பொருத்தமானது அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த இயக்கம் அப்படின்னா நம்மளுக்கு குவிட் இந்தியா மூமெண்ட்டா, வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் தான் இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த கொஸ்டின், கான் அப்துல் காபர் கான் ஒரு பஸ்தூன் தலைவர். இதில் நம்மளுக்கு சரியானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க.
கான் அப்துல் காபூர் கான் ஒரு பஸ்தூன் தலைவர் அப்படின்றது கரெக்டு. கான் அப்துல் காபூர் கானை பாட்ஷா கான் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுவும் கரெக்டு. கான் அப்துல் காபூர் கானை வந்து எல்லை காந்தி அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அதுவும் வந்து கரெக்டு. கான் அப்துல் காபூர் கான் தான் குடை கிட்மட்கார் இயக்கத்தை வந்து நிறுவனார். அப்போ எல்லாமே கரெக்டு அப்படின்னு சொல்கிறோம். சரியா? கான் அப்துல் காபூர் கான் வந்து ஒரு பஸ்தூன் தலைவர், அவரை பாட்ஷா கான்னு சொல்கிறாங்க, எல்லை காந்தின்னு சொல்கிறாங்க, குடை கிட்மட்கார் இயக்கத்தை தோற்றுவிச்சார். அடுத்தது, எந்த கட்சி இந்திய பிரிவினைக்கு எதிராக ஜூலை 1947 கருப்பு தினமாக அறிவிச்சது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஹிந்து மகாசபா அப்படின்ற இயக்கம் தான் வந்து இந்தியா பிரிவினைக்கு எதிராக ஜூலை 1947 வந்து கருப்பு தினமாக அனுசரிச்சாங்களாம், இந்து மகாஜன சபா. அடுத்ததா, நீலகிரி தமிழ்நாட்டில் குறைந்த மக்கள் தொகை கொண்ட மாவட்டம். இது வந்து கரெக்டு. இது தமிழ்நாட்டின் வடமேற்கு எல்லை பகுதியில் அமைந்துள்ளது, இதுவும் வந்து கரெக்டு. சரி, ஆனால் வந்து ரெண்டுமே சரியான விளக்கமா அப்படின்னு கேட்டால் இல்லை. அடுத்த கொஸ்டின், அரசு தேசிய வாழ்வின் அமைவனங்கள் அனைத்திலும் சமுதாய பொருளியல் அரசியல் நீதி நிறைந்து நிலவுவதான ஒரு சமுதாய முறை அமைவினை பயனுற எய்தி பாதுகாத்து மக்களின் நலப்பாட்டை வளர்த்திட அறுதின் முயலுதல் வேண்டும் என்று கூறும் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆர்டிகிள் 38. அதாவது, which article states the state shall strive to promote the welfare of people by securing and protecting as effectively as it may a social order in which justice, social, economic and political shall inform all the institutions of the national life அப்படின்னு சொல்கிற ஆர்டிகிள் 38. அடுத்ததா, 1921 மக்கள் தொகை வளர்ச்சி கட்டுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து கரெக்டு. இந்த காலகட்டத்தில் பிறப்பும் இறப்பும் ஏறக்குறைய சமமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க, இதுவும் கரெக்டு. அப்போ வந்து இதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, கூற்று காரணம் இரண்டும் சரியான விளக்கம் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்த கொஸ்டின், உடன்கட்டை ஏறுதலுக்கு எதிரான செயல்பாடு நம்மளோட பிரம்ம சமாஜம். சரியா? அடுத்தது, பல்வேறு சாதிகளுக்கு இடையிலான கலப்பு திருமணத்தை ஊக்குவித்தல். கலப்பு திருமணம்னு சொன்னாலே பிரார்த்தனை சமாஜம் வரணும். சரியா? அடுத்தது, தீண்டாமைக்கு எதிரான போராட்டம் வந்து நம்மளோட ஆரிய சமாஜம். மனிதனுக்கு செய்யக்கூடிய சேவை கடவுளுக்கு செய்யக்கூடியது அப்படின்னு சொன்னது ராமகிருஷ்ண பரமஹம்சர். அவரோட மிஷன், விவேகானந்தரோட மிஷன் தான் ஸ்ரீ ராமகிருஷ்ண மிஷன். அப்போ உடன்கட்டை ஏறுதலுக்கு எதிரான செயல்பாடு நம்மளோட பிரம்ம சமாஜம், ராஜா ராம்மோகன் ராய் கொண்டு வந்தது. சாதிகளுக்கு இடையிலான கலப்பு திருமணம் வந்து பிரார்த்தனை சமாஜம், ஆத்மராம் பாண்டுரங் கொண்டு வந்தது. தீண்டாமைக்கு எதிரான போராட்டம் வந்து ஆரிய சமாஜம். மனிதன் கடவுளுக்கு செய்யக்கூடிய சேவைன்னு சொன்னது ராமகிருஷ்ணா மிஷன். அடுத்தது, ஐங்குறு நூற்றில் முல்லைத்திணையை பாடியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. முல்லை பாடினது பேயனார். சரியா? மருதம் பாடியது ஓரம்போகியார். அடுத்த கொஸ்டின், ப. ஜீவானந்தம் சுயமரியாதை பொது உடைமை கட்சியை ஆரம்பித்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது கூற்று, அரசு பணிகளில் வகுப்புவாத பிரதிநிதித்துவத்தை பெற திட்டம் வகுத்திருந்தார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வந்து ஏ மட்டும்தான் கரெக்டு. ப. ஜீவானந்தம் வந்து சுயமரியாதை பொது உடைமை கட்சியை மட்டும்தான் ஆரம்பித்தார். அவர் வந்து பிரதிநிதித்துவம் பற்றினா எந்த திட்டமும் வச்சிடல அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க, முந்தை இருந்து நட்டோர் கொடுப்பின் நஞ்சும் முன்பர் நனி நாகரீகர். ஓகேவா? அடுத்தது, நீரின்றி அமையாத உலகம் போல காதலை பற்றி சொல்லியிருக்காங்களாம். அல்லில் ஆயினும் விருந்து வரின் உவக்கும் அப்படின்றது கற்பின் மெல்லியல். சரியா? சாதல் அஞ்சேன் அஞ்சுவல் சாவில் அப்படின்றது பிரிவு. சரியா? அதாவது, முந்தையிருந்த நட்டோர் கொடுப்பின் நஞ்சு முன்பர் நனி நாகரிகர், நீரின்றி அமையாத உலகம் போல இருப்பாங்க காதலர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அல்லில் ஆயினும் விருந்துவரின் நோக்கம். அப்போ கற்புடைய பொண்ணு வந்து விருந்தினர் வந்து நடுராத்திரியில் வந்தாலும் சந்தோஷப்படுவாங்களாம். சாதல் அஞ்சேன் அஞ்சுவல் சாவில் அப்படின்றது பிரிவு அச்சமா. சரியா? பிரியும் போது தான் சாவறதுக்குலாம் நான் பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உன்னை பிரியறதுக்கு தான் பயப்படுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது, பாடலை படித்து விட்டு பொருத்தமான விடையை தேர்வு செய்க. வள்ளுவர் செய் திருக்குறளை மறவர நன்கு உணர்ந்தோர்கள் உள்ளுவரோ மனுவாதி ஒரு குலத்து
குலத்துக்கு ஒரு நீதி. இந்த பாடலை பாடியவர் மனோன்மணியம் பே சுந்தரனார். இது வந்து கரெக்ட். வள்ளுவன் செய் திருக்குறளை மறவர நன்குணர்ந்தோர்கள் உள்ளுவரோ மனுவாதி ஒரு குலத்துக்கு ஒரு நீதி அப்படின்ற பாடலை பாடியவர் பே சுந்தரனார். எல்லா சாதியினருக்கும் பொது நூல் திருக்குறள், மனுநீதி எல்லா சாதிக்கும் பொதுவானது அல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்ட். எல்லா சாதிக்கும் பொதுவானது தான் நம்மளோட திருக்குறள். திருக்குறள்லேயே வந்து பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால எல்லாருக்கும் உடையது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாடல் வந்து மனோன்மணியம் அப்படின்ற நாடக நூல்ல இருந்து எடுத்திருக்காங்க. பாடல் வந்து மனோன்மணியம் அப்படின்னு நாடக நூலில் எடுத்திருக்காங்க. வள்ளுவர் செய் திருக்குறளை மறவர நன்குணர்ந்தோர்கள் உள்ளுவரோ மனுவாதி ஒரு குலத்துக்கு ஒரு நீதி. அடுத்தது மண்டிது நாளத்து வாழ்வோர்க்கெல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே அப்படின்னு சொன்னது நம்மளோட மணிமேகலை. கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ திருப்பவள செவ்வாய் தான் தித்தித்திருக்குமோ என்று பாடியவர் ஆண்டாள். சரியா? கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ திருப்பவள செவ்வாய் தான் தித்தித்திருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டது வந்து ஆண்டாள். அடுத்த கொஸ்டின், பல்வேறு இனத்தவர்கள் சேர்ந்து வாழ்வதனால இந்தியாவை பல இன கண்காட்சி அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து கரெக்டான கூற்று. திராவிடர்கள் இந்தியாவில் உண்மையான குடிமக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் வந்து கரெக்டு. ஆனால் இது சரியான விளக்கமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அடுத்த கொஸ்டின், தைராய்டு சுரப்பில் அதிகமாக செறிவூட்டப்படும் தனிமம் எது அப்படின்னா நம்மளோட அயோடின். அயோடின் தான் தைராய்டுக்கு முக்கியமானது. டேஷ் என்பவர் மரபியலின் தந்தை என்று அழைக்கப்பட்டார். மென்டல் தான் வந்து மரபியலின் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாரு. இரத்த வகைகளை கண்டறிந்தவர் யாரு அப்படின்னா காரல் லான்ஸ்டைன். அவர் தான் வந்து பிளட் குரூப்பை வந்து கண்டுபிடிச்சாரு. காரல் லான்ஸ்டைன். குறுக்கேற்றத்தினால் ஏற்படுவது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. குறுக்கேற்றம் அப்படின்னா கிராசிங். ஓகேவா? கிராஸ் பண்ணும்பொழுது ஜீன்களோட மறு இணைவு நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த கொஸ்டின், முழுவதும் ஒன்றிய அரசு நிதியளிப்பில் உருவான பொது பயன்பாட்டு மத்திய திட்டம் எத்துறைக்காக பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. முழுவதுமே ஒன்றிய அரசோட நிதியளிப்பு அப்படின்னா ரத்தினங்கள் மற்றும் நகைகளாம். சரியா? அடுத்தது, டெல்லி எய்ம்ஸால் விரிவான ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பண்டைய மருத்துவ நூல் எது அப்படின்னா சுஸ்ருத சம்ஹிதை. சுஸ்ருதர் தான் வந்து மருத்துவத்தை ஃபஸ்ட்டு பண்ணியிருப்பாரு, நம்ம படிச்சிருப்போம். அதனால டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த சுஸ்ருதா சம்ஹிதாவை வந்து ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கிட்டாங்களாம். அடுத்த கொஸ்டின், CIASC 2022 விருதான தமிழ்நாடு பெற்றதற்கான கண்டுபிடிப்பு எதனோடு தொடர்புடையது அப்படின்னு கேட்டிருக்காங்க. CIASC அப்படின்ற அவார்டு. இந்த அவார்டு எதுக்காக அப்படின்னு, அந்த அவார்டு யார் தராங்க அப்படின்னா CSIR இன்னோவேஷன் அவார்ட் ஃபார் ஸ்கூல் சில்ட்ரன் அப்படின்றது தான் இந்த CIASC அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து தமிழ்நாடு எதுக்காக வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து விவசாயம் மற்றும் சந்தை கழிவுகளை மறுசுழற்சி செய்தல் அந்த பிரிவுக்கு வந்து வாங்கியிருக்காங்க. மூணாவது வந்து காகித மறுசுழற்சி தீக்குச்சி உற்பத்தி இயந்திரம், இது ரெண்டையும் வந்து செஞ்சுருக்காங்க. ஓகேவா? CSIR இன்னோவேஷன் அவார்ட் ஃபார் ஸ்கூல் சில்ட்ரன் 2022 அவார்டு வந்து விவசாயம் மற்றும் சந்தை கழிவுகளை மறுசுழற்சி செய்கிறதுக்காகவும் காகித மறுசுழற்சி தீக்குச்சி உற்பத்தி இயந்திரம் கண்டுபிடிச்சதுக்காகவும் தமிழ்நாடு வந்து வாங்கியிருக்கு. அடுத்தது, ஒரு நபர் ஒரு நாளைக்கு சராசரியாக 2 லிட்டர் தண்ணீரை உட்கொண்டால் இதன் அளவை மோல்களில் என்னன்னு சொல்லணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 111.11 மோல் அப்படின்னு சொல்லணுமா. சரியா? ஒரு மோல் இஸ் ஈக்குவல் டு, ஒரு மோல் வந்து உங்களுக்கு என்ன வருது அப்படின்னா, ஒரு மோல் வந்து நம்மளுக்கு என்ன வருது, தப்பாக சொல்கிறேன். 1 லிட்டர் அப்படின்றது என்ன வருதுன்னா 55.55 மோல்னு வருது. அப்போ 2 லிட்டர் 2 மோல் அப்படி 2 லிட்டர்னா 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்க வேண்டியிருக்கு. சரியா? 1 லிட்டர் இஸ் ஈக்குவல் டு 55.55 மோல். சரியா? அடுத்த கொஸ்டின், யாரால் புகையிலை 1508ஆம் ஆண்டு இந்தியாவிற்கு கொண்டு வரப்பட்டதுன்னா போர்ச்சுகீசியர்கள் தான். 1508 கொண்டு வந்திருக்காங்க. இந்தியாவில் மிகப்பெரிய காற்றாலை தமிழ்நாட்டில் எங்கே இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு முப்பந்தல் கன்னியாகுமரியில் இருக்குது. சரியா? முப்பந்தல் கன்னியாகுமரியில் தான் மிகப்பெரிய காற்றாலை தமிழ்நாட்டில் அமைஞ்சிருக்கு. இந்தியாவோட வாழ்வாதாரம் வேளாண்மையை முன்னிட்டே உள்ளது. அத்தகைய வேளாண்மையின் இருப்பு எதை சார்ந்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தென்மேற்கு பருவமழை. தமிழ்நாடுன்னு கேட்டால் நம்மளுக்கு வடகிழக்கு பருவமழை சொல்லலாம். இந்தியான்னு கேட்கும்போது தென்மேற்கு பருவமழை சொல்கிறோம். கீழ்கண்ட லோத்தல் என்ற சிந்து நதி நகரத்தை பற்றிய கூற்றுகளில் தவறானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. லோத்தல் காம்பே வளைகுடாவில் இருக்குது, அது வந்து கரெக்டு. இந்நகரம் வந்து ஒரு துறைமுக நகரம், அதுவும் கரெக்டு. இதன் நீளம் 37 மீட்டர், அகலம் 216 மீட்டர்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, இது மட்டும் தப்பு. சரியா? இது நகரம் போகர்வா என்ற ஆற்றுடன் இணைக்கப்பட்டுள்ளது, இது வந்து கரெக்டு. இத்துறைமுக நகரத்திலிருந்து வெளிநாட்டு வர்த்தகம் நடந்துச்சு, இதுவும் கரெக்டு. சரியா?
அடுத்த கொஷின், பண்டிகைகளை சம்பந்தப்பட்ட மதத்துடன் சரியாக பொருத்துக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா கோர்தாத் சால் அப்படின்றது பார்சின மக்களோட பண்டிகையாம். சரியா, கோர்தாத் சால் வந்து பார்சி, குர்புரப் அப்படின்றது சீக்கியர்கள், விசாக் நாள் அப்படின்றது திபெத்தியர்கள், நாவ்ரூஸ் அப்படின்றது பஹாய். சரியா, பண்டிகைகள் வந்து கோர்தாத் அப்படின்றது பார்சி, குர்புரப் வந்து சீக்கியர்கள், விசாக் நாள் திபெத்தியர்கள், நாவ்ரூஸ் வந்து பஹாய். அடுத்த கொஷின், ஹரப்பா இடங்களை அதன் தொல்லியல் எச்சங்களோடு பொறுத்துக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொஹஞ்சதாரோ அப்படின்றதுல நம்மளுக்கு வெண்கல நடமாடும் பெண் சிலை கண்டுபிடிச்சாங்க. சரியா, ஹரப்பா அப்படின்றதுல நம்மளுக்கு ஹரப்பாவில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சுடுகாடு வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க இல்லையா, அது. அடுத்தது லோத்தலில் வந்து தந்தத்தால் ஆன அளவுகோல் கண்டுபிடிச்சிருக்காங்க. பனாவலியில் டெரக்கோட்டாவால் கலப்பை உழுவாங்க இல்லையா, அதை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. சரியா, மொஹஞ்சதாரோ வந்து வெண்கல நடமாடும் பெண் சிலை, ஹரப்பா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இடுகாடு, லோத்தல் வந்து தந்தத்தால் ஆன அளவுகோல், பனாவலியில் டெரக்கோட்டாவாலான கலப்பை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்தது, பொதுப்பட்டியலில் இருக்கிற துறைகள் மீது மத்திய மற்றும் மாநில அரசுகள் ரெண்டுமே சட்டம் இயற்றலாம். இந்த கூற்று வந்து கரெக்டு. இது தொடர்பாக மத்திய அரசிற்கும் மாநில அரசிற்கும் இடையே முரண்பாடு ஏற்படும் பொழுது மாநில அரசின் அதிகாரமே மேலோங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து தப்பு. இது தொடர்பாக 2 பேருக்கும் பிரச்சனை வந்துச்சுன்னா மத்திய அரசு சொல்கிறது தான் செல்லும். சரியா, அடுத்த கொஷின், லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தாவை நிறுவுவதன் முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடிமக்களோட குறைகளை நிவர்த்தி செய்யறது தான். லோக்பாலையும் லோக் ஆயுக்தாவையும் நம்ம ஓம்புட்ஸ்மன் அப்படின்றதுலேருந்து கொண்டு வருவோம். குறை தீர்ப்பாளர் அதில் தான் வந்து நம்ம கொண்டு வரோம். அதனால் குடிமக்களோட குறைகளை தீர்க்கறது தான் லோக்பாலோட லோக் ஆயுக்தாவோட முக்கியமான நோக்கமாக இருக்குது. நடுவண் கண்காணிப்பு ஆணையம், அதாவது சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் சிவிசி அப்படின்றது எந்த குழுவோட பரிந்துரையின் அடிப்படையில் கொண்டு வந்தாங்க அப்படின்னா சந்தானம் கமிட்டியோட குழுவோட பரிந்துரையில் கொண்டு வந்தாங்க. சிபிஐயும் சிவிசி ரெண்டுமே வந்து சந்தானம் கமிட்டி. சரியா, அடுத்த கொஸ்டின், சட்டத்தின் ஆட்சி எனும் கருத்தாக்கத்தை சரியாக விளக்கும் கூற்றை தேர்ந்தெடுக்கவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சட்டத்தின் ஆட்சி என்பது சட்டத்தை அரசியலில் இருந்து மீட்டெடுப்பது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து கரெக்டா. சரியா, அடுத்தது, சட்டத்தின் ஆட்சி என்பது அரசு வெவ்வேறு குழுக்களுக்கு வெவ்வேறு சட்டங்களை இயற்றுவது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தப்பு. சட்டத்தின் ஆட்சி அப்படின்னா நாட்டில் இருக்க எல்லாருக்கும் ஒரே சட்டம் இயற்றணும், அதுதான் சட்டத்தின் ஆட்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது, சட்டத்தின் ஆட்சி என்பது சட்டத்தின் முன் அனைவரும் சமம். இந்த கூற்று வந்து கரெக்டு. சட்டத்தின் ஆட்சி என்பது இறைவழி கோட்பாட்டை முன்வைத்து செயல்படுவது அப்படின்னு சொன்னது தப்பு. அதில் வந்து கடவுள் பற்றிலாம் ஒன்றும் வராது. அதில் முக்கியமாக இருக்கிறது என்னது அப்படின்னா கவர்மெண்ட் தான். சரியா, பார்லிமெண்ட் தான் வந்து முன்னாடி இருக்கும். அடுத்த கொஸ்டின், கீழ் காண்பவர்களில் கூலி பொருட்களின் வளர்ச்சி உத்தி மாதிரியை சமர்ப்பித்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது வேஜ் குட் ஸ்ட்ராட்டஜி ஆஃப் growth மாடல் அதை கொண்டு வந்தவங்க சிஎன் வக்கீல் மற்றும் பிஆர் பிரம்மானந்தா. சரியா, கூலி பொருட்களின் வளர்ச்சி உத்தி மாதிரியை சமர்ப்பித்தவர் யார்? சிஎன் வக்கீல் மற்றும் பிஆர் பிரம்மானந்தா. அடுத்தது, ஐசிஆர்ஐஎஸ்ஏடி அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. வறண்ட நில விவசாயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, இதில் பாருங்க, இன்டர்நேஷ்னல் கிராப்ஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் ஃபார் தி செமி ஆரிட் ட்ராபிக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த கொஸ்டின், 2011 மக்கள் தொகை கணக்கீட்டின்படி இந்தியாவில் -% முக்கிய தொழிலாளர் வேளாண்மை மற்றும் அதன் துணை துறைகளில் பணியாற்றுகின்றனர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 48.9% பேர். சரியா, 48.9% பேர் வந்து விவசாயம் மற்றும் அது சார்ந்த தொழில்களில் வேலை செய்கிறாங்களாம் 2011 கணக்கெடுப்பில். வேளாண்மையின் வணிகமயம் என்ன எதனால் அழைக்கப்படுகின்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா வேளாண்மையில் உற்பத்தி பண்ண பொருட்களை சந்தையில் விற்கிறதுனால தான் வேளாண்மையின் வணிகம் அப்படின்னு சொல்கிறோம். சரியா, இதோட இந்த கொஷின் பேப்பர் வந்து முடியுது. கண்டிப்பாக நிறையா நம்மளுக்கு தெரியாத விஷயங்களை நம்ம இதுலேருந்து கற்றுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ரீசெண்ட் டைம்ஸில் வந்து கொஷின்ஸ் வந்து எப்படி ஃப்ரேம் பண்ணுறாங்க, எந்த அளவுக்கு டஃப்பாக இருக்குது அப்படின்றத இந்த மாதிரியான கொஷினை நம்ம பார்க்கும்பொழுது தான் தெரியுது. சரியா, இந்த கொஷின் பேப்பரோட எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸையும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.